நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பின்வரும் நிகழ்வுகளை அவை பொதுவாக நிகழும் கால இடைவெளியின் அடிப்படையில் சிறிதில் துவங்கி பெரிது வரை சரியாக வரிசைப்படுத்தும். உங்களுக்கான ஆப்ஷன் ஏ ஒலிம்பிக் விளையாட்டு, பி பொது தேர்தல், சி பொங்கல், டி கும்பமேளா. Time's up. சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். அந்த ரைட் ஆப்ஷன்ஸ் ஆர் சி பொங்கல், ஏ ஒலிம்பிக் விளையாட்டு, பி பொது தேர்தல், டி கும்பமேளா. பொங்கல், ஒலிம்பிக் விளையாட்டு, பொது தேர்தல், கும்பமேளா. எத்தனை பேர் சரியான பதில் தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரே ஒருத்தர் முகமது. ஐயோ, உன்னை தூக்கிட்டே போகணுமா இப்போ நான்? நம்ப முடியல சார். நம்ப முடியல. ஹாப்பி? இப்போ ரொம்ப ஹாப்பி சார். ஹாட் சீட்டுக்கு வந்தாச்சு. ஆமாம் சார். எவ்வளோ வருஷமாக வரணும்ட்டு ஆசை இருந்தது? 5 இயர்ஸாக ட்ரை பண்ணுறேன் சார். 5 இயர்ஸா இந்த ஹாட் சீட்டுக்கு? இந்த ஹாட் சீட்டுக்கு அந்த நிகழ்ச்சியில் ட்ரை பண்ணேன். ஒரு செகண்டில் மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி லாஸ்ட்டில் இந்த நிகழ்ச்சியில் லாஸ்ட் சான்ஸ் எனக்கு வந்துருக்குது சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. வெரி ஹாப்பி. ஏதோ ஒன்று சொன்னீங்களே, that's it. அதான் அர்த்தம். ஆமாம் சார். விளையாடலாமா? எஸ் சார். ரெடி டு ப்ளே? எஸ் சார். யங் மேன் முகமது ரமீஸ், ரெடி டு ப்ளே? எஸ் சார். லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. முகமது ரமீஸ், எங்கிருந்து சொல்லுவாங்க பிடிச்ச? அது ஒரு சந்தோஷம்ல வந்த வார்த்தைகள் சார். அது வாய்ஸ், ஒரு வாய்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஊ சார். யா, சூப்பர். எனக்கு கொஞ்சம் தொண்டெல்லாம் அப்படி இப்படி போகுது சொல்றது. ஃப்ரம் த எபிக்ளாட்டஸ், இங்கிலிருந்து வரணும். எபிக்ளாட்டஸ் வரணும். இவரை பற்றி ஒரு சின்ன வீடியோ இருக்கு, முதல்ல அதை பார்ப்போம். வீடியோ ப்ளீஸ். என் பேர் முகமது ரமீஸ். நான் ஆந்திர பிரதேஷ் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் மதனப்பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். நான் பிஎஸ்சி நர்சிங் கிராஜுவேட் பண்ணியிருக்கேன். பிஎஸ்சி நர்சிங் கிராஜுவேட் பண்ணும்போது எனக்கு வைல்ட் லைஃப் கிரியேச்சர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் பாம்பு நல்லா பிடிப்பேன். ஆனால் அது ஃப்ரெண்டு மாதிரி பார்ப்பேன், நான் ட்ரீட் பண்ணுவேன். அது கூட விளையாடுவேன், அது மேலே போட்டுக்குவேன். இப்போது எங்கள் ஃபேமிலி பற்றி பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா ப்ளஸ் என் தம்பி இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து பிரிஞ்சுட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து அன்எஜுகேட்டட், எங்கள் அப்பா வந்து கிராஜுவேட்டு. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா கண்டிஷன் நல்லா இல்லை. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிட்ட ஒரு 2 months பிறகு ஸ்லிப்பாகி விழுந்துட்டாங்க பாத்ரூம்லேயே. அப்போலேருந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு கை ஒரு கால் பிளாக் ஆயிடுச்சு. 2012 டிசம்பரில் கௌன் பனேகா கரோட்பதி ஹிந்து ஷோ ஹாஸ்டல் பை அமிதாப் பச்சன் ஷோ, அந்த ஷோக்கு போனேன். லக் எனக்கு சப்போர்ட் பண்ணல. 1 செகண்டில் நான் ஹாட் சீட் வர்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் இந்த நிகழ்ச்சியில் நான் ஏதாவது ஹாட் சீட்டுக்கு வந்து ஏதாவது பணம் ஜெயிச்சா, நிறைய பணம் ஜெயிச்சேன்னா எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்காக செலவு பண்ணுவேன். இல்லை கொஞ்சம் கம்மியாக பணம் ஜெயிச்சேன்னா எங்கள் அம்மாவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் தந்து நல்லா பார்த்துக்குவேன். ரொம்ப நாள் கனவு. ஆமாம் சார். யார் வந்திருக்காங்க கூட? எங்கள் கூட அங்கிள் வந்திருக்காங்க சார். வணக்கம். அப்புறமா எங்கள் கசின் பிரதர். வணக்கம். என் தம்பி ப்ளஸ் என் சித்தப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம். எப்படி ட்ரை பண்ணீங்க ஹிந்திக்கு? ஹிந்தி எனக்கு தெரியும் சார். அதனால் நான் 2007 ட்ரை பண்ணேன். ஸோ நான் ட்ரை பண்ணேன். அதுக்கு சரி பண்ணலாம் 2010 போட்டேன் மெசேஜஸ், காலையில் வரல. 2011 போட்டேன், இல்லை. 2012 கஷ்டப்பட்டு போனேன். ஒரு செகண்டில் மிஸ் ஆயிடுச்சு எனக்கு சான்ஸு. சரி, எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. அப்புறமா நெக்ஸ்ட் டைம் இந்த வாட்டி இந்த தமிழ் நிகழ்ச்சியில் ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு இங்கே வந்தேன்.
இங்கே லாஸ்ட் மூமெண்ட்டில் அது ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸில் நான் அடித்தது வந்து இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் எனக்கு. ரொம்ப 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 பியூட்டிஃபுல். ఫ్యాంటాస్టిక్. మదనపల్లి, చిత్తూరు తెలుగు బాగా వచ్చండి? బ్రహ్మాండంగా వచ్చండి. బ్రహ్మాండంగా మాట్లాడమే లేట్. ரொம்ப பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். ரெடி? எஸ் சார். இந்த ரூல்ஸ் தெரியுமா? எல்லாரை விட உனக்கு தான் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ரூல்ஸ். அஃப்கோர்ஸ் யூஆர் ரைட் சார். 5 வருஷம். பட் உங்கள் வாயால் இன்னொரு வாட்டி சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சார். வெல், முகமது ரமீஸ், உங்களுக்கு இங்கே 1 கோடி வெல்ல 15 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்விக்கு 1000 ரூபாய், படிப்படியாக 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். உங்களுக்கு 3 லைஃப் லைன் இருக்கு. ஒன்று ஆடியன்ஸ் போல், ஒன்று 50-50, ஒன்று ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். உங்களுடைய 1 கோடி எல்லா செக்ஸ் என் கையில் இருக்கு. 5 வருஷத்தோட ஒரு தேடல், ஒரு பயணம். இந்த 1 கோடி உங்களதாகணும். ரெடி? ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் நல்லதொரு ஆரம்பம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரெடி டு ப்ளே? கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்களுக்காக இதோ. வரிசையில் நிற்கும் மக்களை குறிக்கும் ஆங்கில சொல்லை போன்று ஒலிக்கும் எழுத்து இவற்றில் எது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ATBRCQDS. CQ. Genius, lock, CQ. Ooh, Q is the right answer. ஒரு தடவை போய் அங்கே உட்காந்துருந்தீங்களா கேபிசியில்? ஆமாம் சார். அந்த ஃபாஸ்டஸ்ட் ஃபிகரில் எப்படி இருந்தது அங்கே உட்காந்துருக்கும்போது? சார் ஹைட் பார்த்துட்டு பயந்துட்டேன் சார். நான் அமிதாப் பச்சன் சாரோட ஹைட் பார்த்துட்டு அப்படியே ஃப்ளாட்டு. அப்புறம் அந்த ஹைட்டு அந்த வாய்ஸ் பார்த்த உடனே வந்து கை தட்டுறாங்க, ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. என்ன பண்ணணும் புரியல எனக்கு. ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் ஃபர்ஸ்ட் கேள்வி வருது, ஆப்ஷன்ஸ் தெரியும், நல்லா அடிக்கிறோம், இப்படி அங்கே போனால் என்ன ஆகுங்க? அது ஒரு ஃபியர், அவ்வளோதான் சார். அந்த ஃபியர் இருந்துச்சு. அந்த ஃபியர் லாஸ்ட் வரைக்கும் இருந்துச்சு சார். அந்த ஃபியர் ஜஸ்ட் எனக்கு ஒரு செகண்டில் மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப கவலைப்பட்டேன். திருப்பி முயற்சி பண்ணலான்னு இங்கே வந்தேன். அதாவது உங்களுக்கு PhD டாக்டரேட் எல்லாம் கொடுக்கலாம் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கரில். 2 முறை, ஆல்மோஸ்ட் 9 டைம்ஸ். 10th டைம் வந்துட்டேன். சூப்பர், வண்டர்ஃபுல். 2000 ரூபாய்க்கு 2வது கேள்வி முகமது உங்களுக்காக இதோ. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு என்ற ஒலிபெருக்கி அறிவிப்பை இவற்றில் நீங்கள் எந்த இடத்தில் பெரும்பாலும் கேட்க முடியாது? புரிஞ்சதா? எஸ் சார். The options are A bus stand, B airport, C railway station, D cycle stand. Cycle stand sir. D. Genius, lock D cycle stand is the right answer. 3வது கேள்வி, 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இந்த ஒலி துடுக்கை வைத்து திரைப்படத்தின் தலைப்பை அடையாளம் காணவும். எஸ் சார். ஆடியோ ப்ளீஸ். ஒன்று சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. எந்த படம்னு சொல்லணும். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? சரி சார். அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் A படையப்பா, B சிவாஜி, C பாட்ஷா, D பாபா. சார் A படையப்பா. ஷூர்? சார். லைஃப் லைன் இருக்கு. ஓ, சார் C பாட்ஷா. C பாட்ஷா. ஷூர். C பாட்ஷா கன்ஃபார்ம் சார். ஃபைனல் சார். ஜீனியஸ் லாக் C பாட்ஷா. என்ன செல்லம்? நான் ஏதோ டைலாக் யோசிச்சு ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். எந்த டயலாக் யோசிச்ச?
சொல்லி காட்டுங்க அந்த சீன். டைலாக் சார். படைப்பா படத்தில் அவங்க யூனிக் ஸ்டைல் வந்து இப்படி ஷெல்யூட் இருக்காங்க, ஷெல்யூட் இப்படி அடிப்பாங்க, இப்படி அடிப்பாங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண வந்துச்சு, அது எல்லாருக்கும் வந்துடும். ஆனால் சவுண்ட் வராது. இப்படி இப்படி பண்ணும்போது அப்போ நானே சவுண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். எப்படி அது காட்டணுமா சார்? பாருங்க. ஆட சூப்பர். சி பாட்ஷா இஸ் தி ரைட் ஆன்சர். நீங்களும் பண்ணலாம் சார், ரொம்ப ஈஸி. எனக்கு தெரியாது, மற்றவங்களால பண்ண தெரியாது. எனக்கு பார்த்து ரசிக்க தான் தெரியும். உங்கள வழி தனி வழி. வாரே வா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. முகமது ரவீஸ், பிஎஸ்சி நர்சிங், மதனப்பள்ளியிலிருந்து. ஒன் மோர் ஃபேன் ஆஃப் த நெவர் 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 எண்டிங் ரஜினிகாந்த் ஃபேன் கிளப். எஸ் சார். ரெடி? எஸ் சார். ப்ளே வெல் யங் மேன். எஸ் சார். ரெடி சார். 4வது கேள்வி 5000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ. நறுமணம் என இந்தி மொழியில் பொருள்படும் சொல் இவற்றில் எது? The options are A. Tamanna, B. Simran, C. Khushbu, D. Kajal. C. Khushbu. C. Khushbu. Yes sir. Genius lock C. Khushbu is the right answer. ஹிந்தி எப்படி தெரியும் வீட்ல? ஹிந்தியா சார்? 10th கிளாஸ்ல படிச்சிருக்கேன் சார். 10th கிளாஸ்ல நான் हिंदी फर्स्ट வந்திருக்கேன். हिंदी सूपरा பேசுவேன் சார் நான். अच्छा बात करते हैं आप हिंदी? बहुत अच्छा बात करूंगा. कैसा था आपकी एक्सपीरियंस अमित जी के साथ जो हिंदी बात कर? अद्भुत अद्भुत था, बहुत अद्भुत था. என்ன சொன்னாரு? கை தட்டினாங்க. அதுக்கே மைண்ட் கான்ஷியஸ்ல போயிடுச்சு. அப்புறமா வந்து ஹக் பண்ணினாங்க. பண்ணிட்டு சரி இன்னொரு தடவை ட்ரை பண்ண முயற்சி பண்ணேன். இது ஒரு லைஃப் இல்லை, வந்து ஜஸ்ட் பாட்டு தான் சொன்னாங்க. அப்போலேருந்து கொஞ்சம் டிப்ரெஸ்ஸாக இருந்தேன். திருப்பி இதுக்காக நான் யோசிச்சே இருந்தேன். அது நிஜமாயிடுச்சு சார். நிஜமாயிடுச்சு. ஆமாம் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். 10000 ரூபாய் ஷோ மணி உறுதிப்படத்துக்கான கேள்வி. 5th question உங்களுக்காக. இதோ. ரசாயன சக்தியை மின் சக்தியாக மாற்றக்கூடியது இவற்றில் எது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ அணைகள், பி காற்றாலை பண்ணைகள், சி டிரான்ஸ்ஃபார்மர்கள், டி பேட்டரிகள். டேம்ஸ், விண்ட் ஃபார்ம்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பேட்டரிஸ். சார் டி விண்ட் ஃபார்ம்ஸ். லைஃப்லைன் இருக்கு, யோசிச்சு சொல்லுங்க. Which of these convert chemical energy into electrical energy? Transformers. பேட்டரிஸ். டைம் போயிட்டு இருக்கு. டி பேட்டரிஸ் சார். ஷூர்? எஸ் சார். லாக் பண்ணிட்டோமா? எஸ் சார். ஜீனியஸ் லாக் டி பேட்டரிஸ். டி பேட்டரிகள் is the right answer. 10,000 rupees. எங்க ஒர்க் பண்றீங்க? என்ன வேலை? பிரசன்ட் ஜாப் எதுவுமே இல்லை சார். ஏன்? உண்மையாக சொல்லணும்னா ஜாப் விட்டு வந்திருக்கேன் நான். இங்கே அவ்வளோ இஷ்டம் இந்த ஷோ. நான் எனக்கு ஜாபை ரிசைன் பண்ணி வந்திருக்கேன் இந்த ஷோக்கா? ஆமாம் சார். அது எப்படி? அது எப்படின்னா, நான் இங்கே சென்னை மெட்ரோ ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷனில் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் எய்டர் தான் ஒர்க் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் எய்டராக. சரி இந்த நிகழ்ச்சி வந்துச்சு, திருப்பி லைன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால திருப்பி போட்டேன். எனக்கு ஃபைனல் கால் எப்போ வந்ததோ அப்போது நான் கேட்டேன் அவங்களுக்கு, நான் வந்து ரிசைன் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தேன்னா, அவங்க வந்து இல்லைப்பா நீ போயிட்டேன்னா யாரும் இருக்க மாட்டாங்க இங்கே, இன்னொரு ஃபர்ஸ்ட் எய்டர் அதுன்னா. நான் ஆனால் அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் போகிறேன்னு சொல்லலை அவங்களுக்கு. ஆனால் அந்த மாதிரி கேட்கல. எத்தனை நாள் ஹாலிடே கேட்டு? ஒரு 1 வீக் கேட்டேன் சார். 1 வீக் கேட்டேன். அவங்க தரலன்னு சொன்னால் நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். 1 வீக் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கா? ஆமாம் சார். அட்லீஸ்ட் ஏதாவது ப்ரிப்பேர் ஆகணும் இல்லை சார், அதனால நான் ரிசைன் பண்ணிட்டீங்க? ஆமாம் சார். அவ்வளோ பைத்தியமாயா? அப்போ இன்னும் பொறுப்பாக ஆடணும். ஆமாம் சார். நல்லா ஆடணும். ஆமாம் சார். விளையாட்டு கிடையாது. ஆமாம் சார். யா? எஸ் சார். ஆல் தி பெஸ்ட். 6வது கேள்வி 20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ.
பின்வரும் பிரபலமான சாண்ட்விச் பெயர்களில் ஆண்ட்ராய்டின் ஆபரேட்டிங் சிஸ்டத்தின் பெயராகவும் உள்ளது எது? Which one of the following popular sandwich names is also the name of an Android operating system? Clear? Yes, sir. 3 lifelines இருக்கு. Yes, sir. Question தெளிவா இருக்கு. And the options are A. Chicken sandwich, B. Cheese sandwich, C. Ice cream sandwich, and D. Cucumber sandwich. So C, ice cream sandwich. C. Ice cream. Ice cream sandwich. Sure. Yes, sir. Genius lock C. Ice cream sandwich. எதை வச்சு சொல்றீங்க? இல்லை சார், இந்த பேர் வந்து நான் படிச்சிருக்கேன் எங்கோ. ஐஸ்கிரீம்ல சாண்ட்விச் இருக்குமா? ஐஸ்கிரீம் சாண்ட்விச் படிச்சிருக்கேன் சார். நான் ஆண்ட்ராய்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, ஐஸ்கிரீம் சாண்ட்விச், ஐஸ்கிரீம் சம்திங் நான் படிச்சிருக்கேன் சார். ஞாபகம் வந்துருக்குது எனக்கு. ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சு தான் பேர் வைக்கிறாங்க. லைக் ஸ்பெஷலி டெசர்ட்ஸ், கப் கேக்ஸ், டோனட்ஸ், எக்லேர், ஜிஞ்சர் பிரெட், ஜெல்லி பீன். பட் ஐஸ்கிரீம் சாண்ட்விச் இஸ் த ரைட் ஆன்சர். செக் பண்ணி பார்த்தேன். ஒரு வாரம் ஹாலிடே எடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கா இல்லை சும்மா ஓபி அடிக்கிறதுக்கா? நல்லா தான் ப்ரிப்பேராக இருக்கீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் மேன். ஆ, என்ன அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையோ? அம்மா இப்போ ப்ரெசென்ட் கண்டிஷன் வந்து அம்மா அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒர்க்கர் யாருமே இல்லை. ஒர்க்கர் வைக்கலான காசு இல்லை. அட்லீஸ்ட் ஏதாவது வீட்டில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வைக்கலானோ அவங்களுக்கு அதுவும் காசு இல்லை. ஒரு கையை தான் இருக்குது. அந்த கையை வச்சுட்டு எல்லாம் பண்ணுவாங்க சார். அது ரொம்ப கொஞ்சம் பாதையாக இருக்கும், கொஞ்சம் கவலையாக இருக்கும். என்ன, நான் 23-24 இயர்ஸ் ஆக போகுது, எதுவுமே பண்ணலையே எங்கள் அம்மாக்காக. அது இதுன்னு. தம்பி என்ன பண்ணுறாரு? அவன் படிக்கிறான் சார். இந்த 5 வருஷம் வேலை பார்க்கணுன்னு தோணல? இந்த லாஸ்ட் வேலை தானே பண்ணது? முதல் வேலை இதுதானா? இதுக்கு முன்னாடி வேலை நான் படிச்சுட்டு இருந்தேன் சார். படிச்சுட்டு இருந்தேன். நான் ஜஸ்ட்டு இந்த 2012 தான் நான் என் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணேன். அப்பா ஏன் தனியாக இருக்காரு? அப்பா வந்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் அப்பப்போ கம்யூனிகேஷன் கேப் வரும் சார். அப்பப்போ கொஞ்சம் சண்டை வரும். ஏன்னா அப்பா வந்து எஜுகேட்டடு, அம்மா வந்து அன்எஜுகேட்டடு. அவங்க 2 பேர் வந்து அம்மா சொல்கிறது அப்பாவுக்கு பிடிக்காது, அப்பா சொல்கிறது அம்மாவுக்கு பிடிக்காது. அப்போ வந்து நாங்கள் கன்வின்ஸு பண்ண முடியாது எங்கள் அப்பாவுக்கு. அதனால் அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, அப்பா எனக்கு வயசாக இருக்குதுடா, எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, நீ பெயின் இருக்குது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அம்மா பார்க்க முடியாதுண்ணா. இவ்வளோ நாளாக நான் பார்த்தேன், அதனால் நீ பார்த்துக்கோ. இப்போது நீ படிச்சிருக்க, நீ நல்லா இப்போ ஜாப் வரும் உனக்கு, நீ நல்லா ஜாப் பண்ணிட்டு நீ பார்த்துக்கோ. ஆனால் மாதத்துக்கு நான் 6000 rupees தந்துடுவேன். வீட்டு செலவு பாருங்கள், வீட்டு செலவு அம்மா செலவு பார்த்துட்டு நீ ஜாப் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ராவோ நீ சம்பாதிக்கிற காசில் எக்ஸ்ட்ராவோ அம்மா பார்த்துக்கோன்னு சொன்னார். இப்போது தனியாக இருக்கிறாங்க. மீட் பண்ணுறீங்க? சார் ரெகுலராக மீட் பண்ணுறீங்க? ரெகுலராக மீட் பண்ணுறேன், பேசுகிறேன். ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க சார். ஏன்னா எங்கள் அம்மானா பிடிக்காது, கொஞ்சம் இது கம்யூனிகேஷன் கேப்பு. சப்போஸ் எங்கள் அம்மா வந்து எனக்கு திட்டுட்டா நான் வந்து பக்கத்தில் போயிட்டு சிரிப்பேன். என்ன இது சின்ன காசுக்கு திட்டுட்டாங்க அம்மான்னு. நான் எங்கள் அம்மா மைண்ட் அது குழந்தை மைண்டு, அது எனக்கு மட்டும்தான் புரியுது. வெரி குட், வண்டர்ஃபுல், சூப்பர். 2 seconds ரிலாக்ஸ் பண்ணுங்க. எஸ் சார். We'll have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். వెల్కమ్ బ్యాక్ టు நீங்களும் வெல்லலாம் 1 కోடி. మహమ్మద్ రమీజ్ ఏంటన్నా బాగా ఆడాలి బంగారం. సరే చలో. సరే సార్. కదా, ரெடி? எஸ் சார். சூப்பர். 40,000 ரூபாய்க்கான கேள்வி. 3 லைஃப் லைன்ஸ் அப்படியே சொத்து மாதிரி வச்சிருக்கீங்க. ப்ளே வெல் மை யங் மேன். சரி சார். ரெடி? சரி சார். உங்களுக்கான கேள்வி இதோ. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாடுகளின் கொடிகளில்
பொதுவாக காணப்படும் நிறம் எது? The shade of which color is common on the flags of India and Bangladesh? And the options are A. பச்சை, B. வெள்ளை, C. காவி, D. நீலம். Green, white, saffron, blue. So C saffron. Sure. Yes sir. C saffron. Lifeline வேண்டாம். வேணாங்க சார். saffron தோணுது சார் எனக்கு. தோணுதா ஷுவரா இருக்கீங்களா? 3 லைஃப் லைன்ஸ் இருக்கு. 10 செகண்ட். ஆடியன்ஸ் போல் சார். லைஃப் லைன் யூஸ் பண்ணிருக்கேன். மணியனை ஆடியன்ஸ். ஒவ்வொரு கேள்விக்கும் நான் லைஃப் லைனை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க முடியாது. ஆன்சர். தெரிஞ்சா ஆன்சர் பண்ணணும். டவுட் இருந்தா லைஃப் லைனை யூஸ் பண்ணணும். ஆடியன்ஸ் உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாடுகளின் கொடிகளில் பொதுவாக காணப்படும் நிறம் ஏது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ பச்சை, பி வெள்ளை, சி காவி and D நீலம். Green, white, saffron, blue. And your time starts now. ஏ பச்சைன்னு 75% ஆடியன்ஸ் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சார் ஏ லாக் பண்ணிடுங்க சார். ஏ ஏ லாக். லாக் பண்ணு. லாக் பண்ணிடுங்க. ஜீனியஸ் லாக் ஏ பச்சை. போதுமா? பங்களாதேஷ் ஃபிளாக் எப்படி இருக்கும் தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கும்? தெரியும் சார், ஐடியா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஏ நினச்சேன் சார். ஃபிளாக் எப்படி இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு டிராகன் வந்திருக்கு சார். டிராகன். பூட்டான் நீங்க சொல்லிட்டு. பூட்டான் டிராகன் வந்திருக்கு. பங்களாதேஷ் ஞாபகம் வராத ஒரு ஃபிளாக் எப்படி கெஸ் பண்ணீங்க? Bangladesh has got a green flag with a red dot in the middle and audience are right. என்ன செல்லம்? ஓ ஓ வெளியில நின்னுட்டு ஊன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். எட்டாவது கேள்வி 80,000 rupees கான கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த உடல் உறுப்பு ஏட்ரியம் மற்றும் வென்ட்ரிக்கிள் என பிரிக்கப்பட்டிருக்கிறது? Which of these organs is divided into atrium and ventricle? The options are A. நுரையீரல்கள், B. இதயம், C. கல்லீரல், D. வயிறு. Lungs, heart, liver and stomach. சார் பி ஹார்ட். B. இதயம். லாக் இட் சார். Genius lock B. இதயம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு ஹார்ட். ஹார்ட். B. இதயம் is the right answer. கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குங்களா? இந்த பாம்பெல்லாம் ரொம்ப பிடிப்பீங்களாமே? பாம்பு வைல்ட் லைஃப் க்ரீச்சர்ஸ் எல்லாம் பிடிப்பேன் சார். எப்படி வந்தது இன்ட்ரெஸ்ட் அதுக்கு? அதான் சார் நான் சொன்னேன்ல சார், நான் ஒரு யூனிக் கேரக்டர்னு. யூனிக்காவே இருப்பேன். பாம்பு பிடிப்பேன், என்னென்னவோ பண்ணுவேன் சார். அந்த தேல் எல்லாம் அப்படியே பிடிப்பேன் சார். தேல் அப்படியே பிடிச்சிட்டு இப்படியே எனக்கு பயம் போயிடுச்சு சார். ஒரு நாள் வந்து நான் காலேஜில் படிக்கும்போது கொஞ்சம் வில்லேஜ் ஏரியா அது. அங்கே வந்து நிறையா பாம்பு இருக்கும். அப்போது பார்க்கும்போது எல்லாம் ஓட்டு போயிடுவாங்க அங்கேருந்து. நான் வந்து ஒரு நாள் யோசித்தேன், எல்லாம் ஓடிடுறாங்க, நான் வந்து பிடிச்சா எப்படி இருக்கும்னு பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பழக்கமாயிடுச்சு. கொஞ்சம் 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 நிறைய வாட்டி கொத்துருக்குது சார். நிறைய ஸ்னேக்ஸ் கொட்டிருக்குது. இதெல்லாம் எனக்கு இங்கெல்லாம் வந்து நிறைய ஸ்னேக்ஸ் கொட்டிருக்குது எனக்கு. ஆனால் வந்து நான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் கிட்ட தான் நான் அவ்வளோ க்ளோஸாக இருப்பேன். ஏன்னா அது கொட்டினா எதுவும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அதனால எப்படி பாய்சனஸ் ஸ்னேக்கோ நான் பாய்சனஸ்? இல்லை சார், நான் வந்து புக்ஸ் படிச்சிருக்கேன்.
பாய்சனஸ் ஸ்னேக்ஸ்க்கு ஃபேங்க்ஸ் எத்தனை இருக்கும், அந்த ஷேப் எத்தனை இருக்கும், ஹெட் எப்படி இருக்கும், டெய்ல் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கேன். சப்போஸ் ஒரு பாம்பு இப்படி போயிடுச்சுன்னா அந்த பாம்பு அப்படி பார்த்துட்டு நான் சொல்லிடுவேன் சார். அதுக்கு ஏஜ் என்னவும் சொல்லிடுவேன். ஏஜ் ப்ளஸ் மேலா ஃபீமேலா. அது மேலா ஃபீமேலா சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம், நல்லா பார்க்கணும். ஆனால் ரொம்ப ப்ராக்டிஸ் இருந்தால் சொல்ல முடியும். ப்ளஸ் அந்த பாம்பு வந்து பாய்சனஸாக நான் பாய்சனஸாக ப்ளஸ் எந்த ஸ்பீஷிஸ் அது அவ்வளோ அவ்வளோ நாலேஜ் இருக்குது. பயம் இல்லை சார், அவ்வளோதான். பாம்பை எல்லாரும் அடிச்சிடுவாங்களே? அடிச்சிடுவாங்க சார். நான் பிடிச்சி மேலே போட்டிருப்பேன். பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, அதை பாட்டுக்கு அதை விட்டுறணும். சூப்பர், வண்டர்ஃபுல். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. கொஞ்சம் நேரம் விளையாடலாம். சரி சார். ரெடி? 2 லைஃப் லைன் இருக்கு, 80,000 rupees கையில் இருக்கு. 9வது கேள்வி 1,60,60,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த திட்ட பணியில் மெட்ரோமேன் என அழைக்கப்படும் இ. ஸ்ரீதரன் இணைந்து பணியாற்றவில்லை? Which of these projects is the Metroman E. Sridharan not associated with? And the options are A. Delhi Metro, B. Pamban Bridge, C. Chennai Metro, D. Konkan Railways. Is not associated with. B. Pamban Bridge. B. Pamban Bridge. Pamban Bridge. Sure? Yes sir. Lifelines இருக்கு. மெட்ரோ, டெல்லி மெட்ரோ, சென்னை மெட்ரோ. சார் டி கோன்கன் ரயில்வேஸ். கோன்கன் ரயில்வேஸ். டி கோன்கன் ரயில்வேஸ். ஷூர்? எஸ் சார். டைம் ஓடிட்டு இருக்கு சார். லைஃப் லைன் சார். மணியண்ணே, this will be my last warning. எஸ் சார். சார் டெல்லி மெட்ரோன்னு இருக்குது, சென்னை மெட்ரோன்னு இருக்குது. இ. ஸ்ரீதரன் வந்து நாட் அசோசியேட்டட் வித். என்ன லைஃப் லைன் வேணும்? Uh, 50-50 சார். 50-50. ஆ சார். கரெக்டாக யோசிச்சிங்களா? ஆ சார். எதில் எல்லாம் டவுட் இருக்கு? ஏ, சி சார். ஷூர்? ஆ சார். சொன்ன உடனே ஆ சார். ஆன்சர் வரணும். 3 செகண்ட். சரி சார். ஓகே. ஜீனியஸ். 50-50 2 தவறான ஆப்ஷன்ஸை நீக்கிடும். சார் சி சென்னை மெட்ரோ. சி சென்னை மெட்ரோ. ஒரு செகண்ட் இருக்கு. ஆ சார். பிடி போயிடுச்சு, ஏசியில் தான் டவுட் இருந்துச்சு சார். இங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது லைஃப் லைன்ஸை எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கீங்களா? இல்லை சார். மெட்ரோவில் ஒர்க் பண்ணுறீங்க, சென்னை மெட்ரோவில் ஒர்க்கிங்க. மெட்ரோ மேன் தெரியாதா? அந்த மெட்ரோ மேன் வந்து நான் வேறு டிபார்ட்மெண்ட்டே இல்லை சார், அதை பற்றி தெரியாது சார். நான் வந்து சென்னை மெட்ரோவில் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இல்லை சார், அதனால் அதை பற்றி யோசிக்க. அது இல்லை, கேபிசியை வந்து 5 வருஷம் ட்ரை பண்ணுறீங்க. ஆமாம் சார். மெட்ரோ மேன் தெரியாது, ஆனால் நீங்கள் மெட்ரோவில் ஒர்க் பண்ணுறீங்க. தேடல்கள் வேணும், அதை விட நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும் தேடும்போது, இல்லையா? இதில் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சால் 3 லைஃப் லைன்ஸ் இருக்கு. ஒரு செகண்ட் சி சென்னை மெட்ரோன்னு லாக் பண்ணிட்டீங்க. லாக் பண்ணும்போது கூட தெளிவாக தெரிஞ்சு லாக் பண்ணல, ஜஸ்ட் லைக் தட் லாக் பண்ணியாச்சு. இப்போ you can't go back from that, and I warned you, but that was my last warning. Yes sir. Before we decide what is your fate,
லெட்ஸ் ஹேவ் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. முகமது ரமீஸ் 5 வருஷ தேடல், ட்ரைங். ஒவ்வொரு முறையும் வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன அப்படி ஒரு சூதாட்டம்? பம்பன் இல்லை இது இல்லை இது, லாஸ்ட் மினிட். வெல், முகமது ரமீஸ், சென்னை மெட்ரோவை நீங்கள் லாக் பண்ணீங்க. கையில் 80,000 இருந்தது. கரெக்டாக இருந்தால் 1,60,000 ஆயிருக்கும். தவறுனால் 5 வருஷத்தோட ஒரு தேடல், கையில் 10,000 ரூபாய். நீங்கள் விட்டு வந்த வேலையோட 1 மாதம் சம்பளம் கூட கிடையாது. பொறுப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சென்னை மெட்ரோ happens to be the right answer. இல்லை சார், நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் சார். அது மைண்ட் அப்படியே டைவர்ட்டாக இருக்குது சார். சரி, இப்போ விஷப்பாம்பு எப்படி, சாதா பாம்பு எப்படி, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை பற்றி பேசி தான் சார் எல்லாம் போயிடுச்சு. பேசுங்க. ஒரு தூங்கிட்டு வாங்க, விளையாடு. அது மைண்ட் டைவர்ட் ஆயிடுச்சு சார் எனக்கு அந்த பத்தம். சரி, அப்போ கேள்விக்கு போயிடலாம். 10th question, 3,20,000 ரூபாய் உறுதி பணத்துக்கான கொஸ்டின். ஒரு லைஃப் லைன் இருக்கு. ரெடி டு பிளே? பேசலாம் சார். இப்போ தான் சார் கொஷின் ஆன்சர் பண்ணேன், அதுக்குள்ளே திடீர்னு கொஷின் போட்டுருங்க. நீங்கள் தானே சொன்னீங்க. அந்த பாம்பு பற்றி கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டான்னு சொன்னேன். வேற விஷயங்கள்லாம் பேசலாம்ல. என்ன விஷயம் பேசலாண்ணே? சொல்லுங்கண்ணே. காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க? ஜாலியாக விளையாடலாம். சரி சார். கையில் ஒரு லைஃப் லைன் இருக்குது. இன்னொரு தடவை வார்னிங் கொடுக்க முடியாது. ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் மினிமம் 3,20,000 ரூபாய் கையில் இருக்கு. ரெடி? 10வது கேள்வி, 3,20,000 ரூபாய்க்கான கேள்வி. முகமது ரமீஸ், சியர்ஸ் மேன், உங்களுக்காக இதோ. பின் வருபவர்களில் செஸ் விளையாட்டில் பெண் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணி யார்? Which one of the following was the first Indian woman to get the title of Woman Grandmaster in chess? Yeah? Yes. And the options are A. S. Vijayalakshmi, B. Nisha Mohota, C. Padmini Roth, D. Marianne Gomes. சி பத்மினி ரோத். சார் லைஃப் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். மணி அண்ணே, குட் டிசிஷன். ஐடியாவே இல்லையா? செஸ் கிராண்ட் மாஸ்டர் விமன் ஐடியா இல்லை. ஜீனியஸ் முகமது ரமீஸோட 3 ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்ப்போம். அமீர் பர்வேஸ் பீகார்ல இருந்து, முகமது முஸ்தபா ஹஷ்மி ஹைதராபாத்ல இருந்து, ரமேஷ் துபே கொல்கத்தா. யார் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்? சார் இங்கே அமீர் பர்வேஸ் வந்து என் ஃப்ரெண்டு தான் சார். 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். தமிழ் பேசுவாங்களா? இல்லை சார், இங்கிலீஷ் தான் பேசணும் சார். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி? அவங்களுக்கு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? நான் வந்து இங்கிலீஷில் சொல்லிடுவேன் சார். இங்கிலீஷில் சொல்லிடுவேன். 30 செகண்ட் இருக்கும் சொல்லுவது. சார். ஓகே, யாரை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? சார் நான் முஸ்தபா ஹாஷ்மி சார், முகமது முஸ்தபா ஹாஷ்மி.
Genius, please correct to Mohammed Mustafa Hashmi. Hello? Yes. Hello, Mohammed Mustafa. This is Prakash Raj from Ningalum Vellalam Orugodi. Is this real or is somebody joking with me here? I'm not right in the mode of joking. अरे यार मैं प्रकाश राज बोल रहा हूँ सरकार. Oh, really? That's wonderful, sir, to be able to speak to you. I'm really, really happy to be able to speak to you right now. कैसे हैं आप? मैं बिल्कुल ठीक हूँ, सर. आप कैसे हैं? मैं भी तो बिल्कुल ठीक हूँ और आपकी दोस्त यहाँ पर मेरे सामने बैठे हुए हैं. जी हाँ. मोहम्मद रमीज. Yes, yes. That's wonderful. अभी तक कितना पहुँचे वो? Where did he बहुत reach? अच्छा खेल रहा है. एंड एक सवाल पूछा गया उनसे. जी. उनका आंसर उनको नहीं पता है. आपकी Yes, sir. हेल्प चाह रहे हैं. I'll be sure to help him. My best wishes are with him, sir. All the best to you and to your friend. And your time starts now. Who is the first India's woman grandmaster in chess? Who is India's first woman grandmaster in chess? Yes, Vijayalakshmi, Nisha It's Mohota. Panniru Hampi. Yes, Vijayalakshmi, Nisha Mohota, Padmini Roth, Mary Ann Gomes. Repeat the options. Yes, Vijayalakshmi, Nisha Mohota, Padmini Roth, Mary Ann Gomes. I'm not sure of this answer. I've heard the name of Mary Ann Jones once. Repeat the options again. Mary Ann. Sir, Mary Ann. உங்களுக்கு தெரியாது. You have 12 seconds and the time starts now. Sir, I'll quit, sir. Quit. Yes, sir. Genius Mohammed Ramiz quit. 1,60,000 rupees. ₹1,60,000. இந்த ஷோலியே நீங்க எடுத்த சரியான முடிவு இதுதான் இருக்கும் இல்லையா செல்லம்? Yes, sir. Now you have ₹1,60,000 in your hand. Yes, sir. Yeah, but இந்த விளையாட்டை விளையாடுவோம். Let's see what would have happened if you had locked something. மறுபடியும் யோசிங்க. சார் ஏ லாக் பண்ணுங்க சார். எஸ் விஜயலக்ஷ்மி. அண்ணா அது விஜயலக்ஷ்மி எங்கோ கேள்விப்பட்டி மாதிரி இருக்குது சார் பேர் இது. சார் அந்த ஏ லாக் பண்ணுங்க சார். விஜயலக்ஷ்மி. எஸ் நேரம் தான் சொல்லும். ஜீனியஸ் லாக் ஏஎஸ் விஜயலக்ஷ்மி. அதுதானே பாடி லாங்குவேஜ். ரைட்டா சார்? என்னது? கரெக்டா சார்ன்றா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆமாம் சார். சும்மா லாக் பண்ணீங்களா இல்லை? இல்லை சார், மென் உமன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் தெரியும். அவங்க டீட்டெயில்ஸ் ஹிஸ்ட்ரி. உமன் நான் வந்து அவ்வளோ படிக்கலை சார் அவங்கள பற்றி. ஆனால் சும்மா ஷார்ட்டாக பார்த்தேன், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஒரு Well, yes, Vijayalakshmi was the right answer. But nothing has been lost. இங்க உட்கார வேண்டிய கனவு நினைவாயிடுச்சு. இந்த ஹாட் சீட்டில் நான் உக்காந்துட்டேன் சார். அது போதும் எனக்கு. இன்னும் லைஃப் நிறையா இருக்குது, நிறையா பண்ணலாம். இன்னொரு வாட்டி மீட் பண்ணலாம். இன்னொரு வாட்டி மீட் பண்ணலாம். நிறையா இருக்குது. வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவேன். ஆமாம் சார். அந்த நம்பிக்கை உன்னை பார்க்கும்போது எனக்கு வருது. ₹1,60,000. நிறைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல் கேம் began, ladies and gentlemen. உங்களுக்காக சன்ஃபீஸ்ட் வழங்கும் gift hamper. Yeah. 5 years you wanted to be on the hot seat and a moment which has been recorded. Yeah. All the best.